குரு வந்து ஒரு டிகிரியில இருக்காரு அப்படின்னா அவரின் பார்வையின் வலு எந்த பிளானட்டோடையும் கிரகணமாகாம எந்த பாதிப்பும் இல்லாம இயல்பாக இருக்கக்கூடிய குருவின் பார்வை நேரடியாக மேஷத்துல ஒரு டிகிரி இருக்கிற குருவின் பார்வை சிம்மத்துல ஒரு டிகிரியும் துலாத்துல ஒரு டிகிரியும் வணக்கம். நமக்கு என்கணி ஞானத்தையும் வேத ஜோதிட ஞானத்தையும் ஆன்மீக ஞானத்தையும் வழங்கிய அனைத்து குருமார்களுக்கும் நன்றி. அண்ட் அதே வேளையில் இது ஒரு ஜோதிட விளக்கு வீடியோ விருப்பம் இல்லாதவங்க கடந்து போயிடலாம். ப்ரோ, வாட் இஸ் திஸ் தென்? ஓ, இம்பார்ட்டன்ட் ஆஃப் டிகிரிஸ் இன் அஸ்ட்ராலஜி. ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து நீங்க தானே அந்த கிளாஸ் நடத்த சொல்லி கேட்டவங்க. ஓகே, கிளாஸ் நடத்துற அளவுக்கு இங்க டைம் இல்லை, நம்ம பார்க்கலாம் இன் ஃபியூச்சர் மேபி. ஓகே, இங்க என்னது அப்படின்னா இந்த டிகிரின்றது எந்த அளவுக்கு முக்கியம் அப்படின்னா நீங்கள் பிறந்த லக்ன புள்ளி இருக்குல்ல, அதற்கு பிறகுதான் உங்களோட வாழ்க்கை. நீங்க பிறந்ததுக்கு அப்புறம் தான் உங்களோட லக்னம் வந்து குறிப்பிடப்படும். அதனால அதுக்கு முந்தைய விஷயங்களை வந்து நம்ம எப்பொழுதுமே கணக்கே எடுக்கக்கூடாது. அந்த லக்னத்திலிருந்து தான் உங்களுடைய ஆரம்பம். ஸோ அந்த ஒரு விஷயம், இப்போ லக்னம் வந்து மேஷத்துல 15 டிகிரியில் நீங்க பிறந்திருக்கீங்கன்னா அங்கிருந்து உங்களுடைய லக்ன பாவகம் மேஷத்துல 15 டிகிரியில இருந்து ரிஷபத்துல 15 டிகிரி வரைக்கும், அப்போ 30 டிகிரி உங்களோட லக்ன பாவகம் இருக்கும். அப்ப நான் ரிஷப ராசியா, எனக்கு ரிஷப லக்னமான்னு கேட்கக்கூடாது. உங்களுடைய மேஷத்துல நீங்க பிறந்தீங்கன்னா மேஷ லக்னத்துல தான் உங்களுடைய இயல்புகள் இருக்கும், உங்களோட குணாதிசயங்கள் இருக்கும். நீங்க மேஷத்துல 29 டிகிரியில பிறந்தாலும் மேஷ ராசி தான், மேஷத்துல ஒரு டிகிரியில பிறந்தாலும் மேஷ லக்னம் தான். ஓகேங்களா, 29 டிகிரியும் ஒரு டிகிரியும் மேஷ லக்னம் தான். இதுக்கப்புறம் வேற ஒரு மாதிரி விளக்கணும் அப்படின்னாக்கா, இப்ப மேஷத்துல குரு வந்து ஒரு டிகிரியில இருக்காரு அப்படின்னா அவரின் பார்வையின் வலு எந்த பிளானட்டோடையும் கிரகணமாகாம எந்த பாதிப்பும் இல்லாம இயல்பாக இருக்கக்கூடிய குருவின் பார்வை நேரடியாக மேஷத்துல ஒரு டிகிரி இருக்கிற குருவின் பார்வை சிம்மத்துல ஒரு டிகிரியும் துலாத்துல ஒரு டிகிரியும் தனுசுல ஒரு டிகிரியும் உழுவும். ஓகேங்களா, இதுதான் அந்த டிகிரியை குறிக்க. இப்ப குருவின் பார்வை நேரா ஒரே மைய புள்ளியில தான் ஒரே டிகிரி தான் இருக்குமானா இல்ல, குறிப்பிட்ட 10 டிகிரின்றது வலுவான பார்வை. அதுக்கப்புறம் இந்த பக்கம் 5 டிகிரி, இந்த பக்கம் 5 டிகிரி வந்து கிட்டத்தட்ட 30 டிகிரி பார்வையில முதல் 10 டிகிரி பார்வை வந்து இப்ப மேஷத்துல ஒரு டிகிரியில இருந்து சிம்மத்தை பாக்குறாருன்னா கடகத்தினுடைய 20 டிகிரி வரைக்கும் அதனுடைய பாசிட்டிவான நல்ல அமைப்புகள் இருக்கும். அதுக்கப்புறம் சிம்மத்துல 10 டிகிரி வரைக்கும் நல்ல அமைப்பு இருக்கும். அதுக்கப்புறம் 15 டிகிரி வரைக்கும் ஒரு மாதிரியான வீக்கான ஒரு லைட் பார்வை இருக்கும். அந்த பார்வைன்றது ரிஃப்ளெக்ஷன் தானே, இதுதான். இதே மாதிரி தான் சனி செவ்வாய் போன்ற பாவ கிரகங்களின் பார்வையும் அந்த இடத்துல இருந்து எத்தனை டிகிரில இருந்து பாக்குதோ நேர அந்த டிகிரியில 180 டிகிரியில அந்த 7ஆம் பார்வை நிச்சயமா உளுந்தே ஆகும். இதுல எந்த மாற்றமும் இல்லை. இதுக்கப்புறம் ராகுவோட குரு வந்து 6 டிகிரி சேர்ந்துட்டாரு, 8 டிகிரி கீழே ராகுவோட எந்த பிளானட் சேர்ந்தாலும் தன்னுடைய இயல்பை முழுமையா இழந்துரும். ராகு தான் தன்னோட தசையில செய்வார். இது சுபரா பவரா இருக்கு அப்படின்றத பார்க்கணும். இப்ப குருவே ராகுவோட இணைஞ்சிட்டாரு அப்படின்னாக்கா குரு தசை அப்படியே சைலண்டா இருக்கும். பட் ராகு தசை குருவின் அனைத்து காரங்களையும் சிறப்பான முறையில உங்களை வயது தகுதி இருப்பிடத்திற்கு ஏற்றாற் போல கொடுக்கும். இதுவே சனி ராகு சனி செவ்வாய் சேர்ந்துட்டாங்க அப்படின்னாக்கா அவங்க இருக்கிற அந்த இடம் வந்து பாலா போகுது அப்படின்னு அர்த்தம், கெட்டு போச்சுன்னு அர்த்தம். இதுவே 13 டிகிரி தள்ளி இருக்கு இல்ல 18 டிகிரி தள்ளி இருக்குனாக்கா பாதிப்புகள் 13 டிகிரிக்கு மேல குறைவாகவும் 20 டிகிரிக்கு மேல அறவே இல்லாமலும் இருக்கும். நிறைய சொல்லிட்டேன், குழம்பி இருக்கும். நல்லது நடக்கும், நல்லா இருப்போம். வணக்கம்.